பணம் அப்படின்றது ஒரு எக்ஸலில் எழுதக்கூடிய நம்பர் கிடையாது, அது ஒரு சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம். இன்னைக்கு அதே ஆத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கிற இன்னும் ரிலேட்டபிளான ஒரு புக், பணத்தை செலவழிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்றத ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புக், த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. பணத்தை செலவழிக்கக்கூடிய கலையை பற்றி பேசியிருக்கு. இது ஒரு அறிவியல் கிடையாது, இது ஒரு கலை. ஏன் கலைன்னு சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோ போக போக நீங்களே கற்றுப்பீங்க. பணத்தை செலவழிக்கிறதுல நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கறதுக்காக நான் பணத்தை செலவழிக்கவா, இல்ல இந்த சொசைட்டி எதை நான் வச்சிருந்தா என்ன மதிக்கும் அப்படின்றதுக்கான பொருளை நான் வாங்கவா, எல்லாரும் என்ன வாங்குறாங்களோ அதையே வாங்கி என் பணத்தை நான் வீணடிக்கவா, இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு பணத்தை செலவழிக்கிறதா, பணத்தை எதிர்காலத்துக்காக சேமிக்கணுமா, இல்ல ஒரே ஒரு தடவை தான் நான் வாழ போறேன் அப்படின்றதுக்காக பணத்தை இப்பவே நான் செலவழிக்கணுமா? இவ்வளவு சந்தேகத்துக்கும் தெளிவு கண்டிப்பாக வரும் இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா. இன்னைக்கு தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படிச்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிச்சதுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஹைப் அப்படின்ற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாக்டர் டான் குட்மேன் அப்படின்னு ஒரு கண் மருத்துவர் இருக்கார். அவர் ஒரு பெண்ணுக்கு கண்ணில் லேசர் சர்ஜரி பண்ணி விடுறார். அந்த லேசர் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெக்ஸை கழட்டிட்டாங்க, கண்ணாடியை கழட்டிட்டாங்க. அவங்களுக்கு கண் இப்போ ரொம்ப சூப்பராக தெரியுது. இதுக்காக தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர்கிட்டையும் வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க திரும்ப வராங்க. வந்துட்டு டாக்டர் நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. டாக்டர் கேட்குறாரு, ஏமா ஏதாவது கண்ணு தெரியலையா, உனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கண்ணு ரொம்ப சிறப்பாக வேலை செய்து கண்ணாடி இல்லாமலே அவங்களால தெளிவா பார்க்க முடியுது. கண்ணு நல்லா தானமா இருக்கு, அப்புறம் ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல டாக்டர், நான் கண்ணாடி போட்டப்ப என்னோட கணவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கண்ணாடி கலட்டினதுக்கு அப்புறம் அவருக்கு நான் அழகா தெரியறது இல்ல. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன புத்திசாலி மாதிரி பார்த்தாங்க நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தப்போ. இப்போ அவங்க கண்ணுக்கு நான் புத்திசாலி மாதிரியே தெரியல. நான் கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கணும், நீங்க தான் என் கண்ணாடியை கலட்டிட்டீங்க அப்படின்னு கோவப்பட்டாங்களாம். வாழ்க்கையில பல இடங்கள்ல இப்படிதான் நம்ம சில விஷயத்தை கண்டுபிடிப்போம். ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அது பின்னாடி போயிருப்போம். ஆனால் அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு அது தேவையே இல்லை, நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான் தேவை அப்படின்றத கண்டுபிடிப்போம். இந்த கதையை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பணமும் இப்படி தான் வேலை செய்யும். சில நேரத்தில் பணம் அதிகமாக வேணும்னு நீங்கள் அது பின்னாடி போயிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது பின்னாடி நான் வந்திருக்கவே கூடாதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட மனிதன் யார் தெரியுமா? அவன் ஆசைப்படுற, அவனுக்கு வேணும்னு நினைக்கிற அனைத்து விஷயங்களும் அவனுக்கு கிடைச்சி அவனுக்கு உண்மையாக என்ன தேவையோ அது அவனுக்கு கிடைக்காம போகிறது தான். நம்மளும் நிறைய நேரத்தில் ஒருவேளை லக்கியாக இருந்தோம்னா நம்ம ஆசைப்படுற, நமக்கு வேணும்னு நினைக்கிற பல விஷயங்களை அடைஞ்சிருப்போம். பணம், பேர், புகழ், சொத்து இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கொடுக்காது அப்படின்றத நம்ம இன்னைக்காவது கண்டுபிடிச்சோம்னா, அதாவது என்னோட குடும்பம், குடும்பத்துக்கான நேரம், என்னோட நண்பர்கள், சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் நான் எது வேணும்னு நினைச்சனோ அது எனக்கு கொடுக்காது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன்னா அங்கதான் நான் சொல்றது என்ன அப்படின்றது நமக்கு புரியும். ஓகே, இந்த வீடியோ எப்படிப்பட்டதுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்களே, பணம் சந்தோஷத்தை பெற்றுத்தராது, பணத்து பின்னாடி ஓடாத, அப்படிப்பட்ட வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தருமா? கண்டிப்பா தரும். பணத்தை செலவழிக்கும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. பணத்தை செலவழிக்கணுமா? கட்டாயம் செலவழிக்கணும். பணத்தை சேமிக்கணுமா? கட்டாயம் சேமிக்கவும் செய்யணும். அப்போ என்னதான் சொல்ல வரேன், இது ஒரு கலை. இதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது. பணத்தை சம்பாதிங்க இல்ல சம்பாதிக்காதீங்க, பணத்தை செலவு பண்ணுங்க இல்ல செலவழிக்காதீங்க, பணத்தை சேமிங்க இல்ல சேமிக்காதீங்க, இப்படிலாம் ஒரு ஃபார்முலாவை போட்டு உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. அதனாலதான் இது ஒரு கலை, இது ஒரு அறிவியல் கிடையாது. ஆனா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதை தெளிவா சொல்லிடலாம். பணத்தை நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அதிலிருந்து உன் வாழ்க்கை முன்னேறணும். அட்லீஸ்ட் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷன்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுட்டு எனக்கு பணம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் எதிர்காலத்தில் வருத்தப்பட போகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு பெற்றோர்கிட்ட போயிட்டு உங்கள் குழந்தை எப்படி இருக்கணுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. என் குழந்தை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுமா? அப்போ அவங்களுக்கு பணம் தேவை இல்லையா? அவங்களுக்கு நிறைய சொத்து தேவை இல்லையா? அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லையே, நிறைய சம்பாதிக்கவும் செய்யணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் நிறைய சம்பாதிக்கணுமா இல்லை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஹைப்பர்
ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த சந்தோஷத்தை தூக்கி போட்டுட்டு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஓடுறோம். நம்ம சந்தோஷத்தை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே நமக்கு தெரியாம பணத்தை பின்னாடி ஓடுறதுனால என்னைக்கோ ஒரு நாள் நம்ம தவறான இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டோம் அப்படின்றது நமக்கு புரியுது. நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், நிறைய கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனா அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது, அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தி நான் சந்தோஷத்தை அடையிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா வெறும் தினக்கூலிக்கு வேலை போய் ரொம்ப கம்மியா சம்பாதிச்சு அதை செலவு பண்ணி அதுல இருந்து சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனை விட நீங்க ஏழை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றது முக்கியமே கிடையாது. என் பேங்க் லாக்கர்ல கோடி கோடி கோடியா பணம் இருக்கு. ஆனா அதை நான் செலவழிக்கவும் மாட்டேன், அதுல இருந்து சந்தோஷத்தையும் அடைய மாட்டேன், அதை பார்த்து பயந்துகிட்டே மட்டும்தான் இருப்பேன்னா அந்த பணம் அங்க இல்லாம இருக்கிறதே பெட்டர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த பணம் கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை பெற்று தரக்கூடிய ஒரு கருவி தான். ஆனா அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியலன்னா அந்த கருவியே நம்மளை கருவியா பயன்படுத்திக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை அது பயன்படுத்திக்கும். அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தாமலேயே வாழ்க்கை முழுக்க அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் சொசைட்டி உங்கள்கிட்ட சொல்லும், உன் பணத்தை இப்படிதான் நீ செலவழிக்கணும், இந்த வயசுல வீடை வாங்கிடணும், நீ கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், நீ இப்படிப்பட்ட காரை தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும். சிம்பிளான ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? சொசைட்டி இப்படி சொல்லுது அப்படின்றதுக்காக உங்க பணத்தை அப்படி நீங்க செலவழிச்சிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்காமலேயே போறதுக்கு. ஸோ நான் என்னதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன், ரொம்ப சிம்பிள். பணத்தை செலவழிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய உளவியல் இருக்கு. அது நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் சந்தோஷமா நம்மளால பணத்தை செலவழிக்க முடியும். அப்படிப்பட்ட உளவியலை தான் அடுத்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே சரியான செயல் தான். அவங்க செய்யக்கூடிய செயல் நமக்கு தவறா தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு காரணம், அவங்க அதை ஏன் செய்யறாங்கன்ற போதிய தகவல் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். போதிய தகவல் இருந்தா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் செய்யக்கூடிய செயலையும் சரின்னு நம்மளால சொல்ல முடியும். நான் பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னொருத்தவர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார், இன்னொருத்தவர் பணத்தை துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கார், இன்னொருத்தவர் பணமே என் வாழ்க்கையில் தேவை கிடையாது, எனக்கு நிம்மதி தான் வேணும் அப்படின்னு சொல்றார். ஒருத்தவர் பணம் சம்பாதிச்சு நான் பிளே ஸ்டேஷன் மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் வாங்கி விளையாடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றார். இன்னொருத்தவர் பணத்தை சம்பாதிச்சு என்னோட குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு மனிதர் செய்யக்கூடியது இன்னொரு மனிதருக்கு முட்டாள்தனம் மாதிரி தெரியலாம், ஆனா இங்க எதுவுமே முட்டாள்தனம் கிடையாது. இந்த அனைத்து மனிதர்களும் செய்யக்கூடிய செயல் சரிதான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அனுபவம் அவங்களுக்கு அதை சரி அப்படின்னு காட்டுது, அவங்களோட வாழ்க்கை புரிதல் அவங்களுக்கு அதை சரின்னு காட்டுது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் அவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லுது. இன்னொரு நபர் செய்யற செயல் நமக்கு முட்டாள்தனம் மாதிரி தெரியலாம், அவரோட வாழ்க்கை அனுபவம் அப்படியே நமக்கு கிடைச்சா அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதே விஷயங்கள் நமக்கும் தெரிஞ்சா நம்மளும் அவர் என்ன செயல் செஞ்சாரோ அதையே செய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வியை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன், உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியை சொல்லி தரப்போறேன். என்னைக்காவது ஏதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல் முட்டாள்தனம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா இது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுனா ஒரே ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க, இது முட்டாள்தனம் அப்படின்னு இந்த மனிதன் நான் பார்க்காத எந்த ஒரு விஷயத்தை பார்த்தான் அதனால அவன் நம்பக்கூடிய அந்த விஷயத்தை நான் முட்டாள்தனம்னு சொல்றேன் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. யாராவது ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் முட்டாள்தனம்னு உங்களுக்கு தோணுனா இந்த ஒரு மனிதன் நான் பார்க்காத எந்த விஷயத்தை வாழ்க்கையில பார்த்ததுனால இவரோட நம்பிக்கையை நான் முட்டாள்தனம்னு சொல்றேன் அப்படின்ற கேள்வியை கேட்டு பாருங்க. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், உங்களோட அறிவை ரொம்பவே வளர்க்கும். இது பணத்துக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏதாவது ஒரு நபர் முட்டாள்தனமான முடிவெடுக்கிறாருப்பா பணத்தை வச்சு அப்படின்னு தோணுனா அவரு நம்ம பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு, நமக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம அனுபவிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். இங்க யாருமே முட்டாள் கிடையாது. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா பணத்தை செலவழிக்கிறதுக்கு இதுதான் ஒரு வழி அப்படின்றது கிடையவே கிடையாது. பணத்தை எப்படி வேணாலும் நீங்க செலவழிக்கலாம், எப்படி செலவழிச்சாலும் அது சரியான பாதை தான். அப்போ யாரோ ஒரு நபர் இப்படி ஒரே கலர்ல சட்டையை போட்டுட்டு நிறைய புத்தகத்தை படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து உங்க பணத்தை இப்படித்தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக கேட்றாதீங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. உங்க பணத்தை நீங்க எப்படி வேணா செலவழிக்கலாம். ஒரு நபருக்கு இதுதான் வாழ்க்கையின் லட்சியம், இப்படித்தான் நான் பணத்தை செலவழிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கலாம். அதே விஷயம் இன்னொரு நபருக்கு முட்டாள்தனமான விஷயம், என் வாழ்க்கையில் அதை மட்டும் நான் செஞ்சிடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு இருக்கலாம். இங்க ரெண்டு பேரும் சரிதான். ரெண்டு பேர் பணத்தை இப்படித்தான் செலவழிக்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அங்க ரெண்டு பேருமே சரி கிடையாது, ரெண்டு பேருமே தவறு கிடையாது. உங்க வாழ்க்கையில எப்படி பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனா நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியும், பணத்தை எப்படி வேணா செலவழிங்க, ஆனா
எப்படி செலவழிச்சாலும் அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கணுமா, வாங்கிக்கோங்க. ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, அதை நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு பணத்தை சேமிக்கணுமா, சேமிச்சுக்கோங்க. ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, அந்த ஒரு கேள்வியை கேளுங்க. இல்லையே, நான் செலவழிக்கிறது என் வாழ்க்கையில எனக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்குது, நான் சேமிக்கிறது என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையா அது சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமைன்றது தேவை. என்னோட நண்பர் ஒருத்தவர் இருக்காரு. அவரு நிறைய ஊரை சுத்தி பார்ப்பாரு, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதற்கே செலவழிப்பாரு. அப்படி ஊரை சுத்தி பார்க்கும்போது அவர் சந்தோஷமா இருக்காரா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்காரு. நான் அவருக்கு சில நேரத்துல இப்படி அதிகமா ஊரை சுத்தாதீங்க, பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வைங்க அப்படின்ற அட்வைஸை பண்ணுவேன். அப்ப அவர் என்கிட்ட இதே விஷயத்தை தான் சொல்லுவாரு. பணத்தை செலவழிச்சு ஊர் சுத்தும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்பாரு. இப்போ நீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னா தவறா சரியா? அது சரிதான். ஏன்னா அவர் 2 நாள் ஊரை சுத்தி பார்க்கறாரு, அதுக்காக 1 மாத சம்பளத்தை செலவழிக்கிறாரு. அப்ப அவர் சந்தோஷமா தான் இருக்காரு. நான் சொன்ன மாதிரி அந்த செலவழிக்கக்கூடிய விஷயம் அவருக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஆனா அதுக்கப்புறம் 28 நாள் வருத்தத்தோட இருக்காரு. கையில பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. குழந்தைகள் கேட்கிற செலவை என்னால செஞ்சு தர முடியலையேன்னு வருத்தப்படுறாரு. கடன் வாங்குறாரு. அந்த கடனை நான் எப்படி திரும்ப கட்ட போறேன் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு சம்பளம் பத்தலையே அப்படின்னு அலறாரு. என்னால என்னோட குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறாரு. இப்போ 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 28 நாள் அவர் வருத்தப்படுறாரு. இங்க அவர் செலவழிச்ச அந்த பண்புன்றது அவருக்கு சந்தோஷத்தை பெற்று கொடுத்திருக்கா, வருத்தத்தை பெற்று கொடுத்திருக்கா? 2 நாளுக்கு சந்தோஷம் கொடுத்ததுனாலலாம் சந்தோஷம் கிடைச்சிருச்சுன்றது கிடையாது. நீடித்த சந்தோஷம் அப்படின்றது நமக்கு கிடைக்கணும். இப்படி உங்களால சந்தோஷத்தை அனுபவிக்க முடிஞ்சாதான் நீங்க உண்மையா சரியான வழியில செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த செலவை எங்க வேணா நீங்க பண்ணலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுனா கட்டிக்கோங்க, இல்ல பிளே ஸ்டேஷன் வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க. ஆனா நீடித்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும், உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கிடைக்கணும். உங்களுக்கு கிடைச்சாலே போரும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்ப உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் சந்தோஷமா இல்லையோ அப்போ நீங்களும் சந்தோஷமா கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. என்னோட குழந்தைகள் சந்தோஷமாவே இல்ல, என்னோட மனைவி என் கூட சந்தோஷமாவே இல்ல, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. அப்ப இந்த கிரைட்டீரியாவை என் மீது மட்டுமே நான் வச்சுக்க முடியும். எப்படி வேணா செலவழிங்க, ஆனா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா? ஒவ்வொரு நாளும் அது கிடைக்குதா? ஒரு நாள் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கிடைக்கலன்னா அது சரி கிடையாது. இன்னொரு நண்பர் ஒருத்தவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஐபோன் வாங்கிடுவார். ஐபோனை வாங்கிட்டு யூஸ் பண்ண தெரியாது. பேக் வரதுக்கான பட்டன் இல்லையடா, ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த கையில பிடிச்சிட்டு ஒரு கையில பிடிச்சி யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புவார். நான் ஆசைப்படுற பல அப்ளிகேஷன் இதுல ஏத்தி என்னால யூஸ் பண்ண முடியலையே, எனக்கு இது பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்வார். ஆனா அந்த ஐபோன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானா? கொடுக்குது அப்படின்னு சொல்வார். எப்படி சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஐபோன் எடுத்துட்டு வெளியே போறப்போ பாக்குறவங்களா என்ன ஒரு பெரிய ஆள் மாதிரி பாக்குறாங்க, என்ன எல்லாரும் மதிக்கிறாங்க. நான் ஒரு பிசினஸ் மேன், ஒரு கிளைண்ட் கிட்ட போனா நான் ஐபோன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க, அதனால இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்வார். உண்மையா அந்த ஐபோன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அது அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பார்வையை பெற்று தருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதாவது அடுத்தவங்க என்ன மதிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால சந்தோஷத்தை கொடுக்குது. உண்மையா அந்த ஐபோன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனா என்ன? அது ஒரு கருவி. அந்த கருவியை எதுக்காக வாங்குனீங்களோ அதை அது முழுமைப்படுத்தணும், அப்பதான் சந்தோஷத்தை கொடுக்குது. அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அதை பயன்படுத்துறது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படிலாம் எனக்கு பிடிக்காது, அதை வச்சு நான் கஷ்டப்படுவேன், ஆனா அடுத்தவன் என்ன மதிப்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பொய்யான சந்தோஷம் தான். வாழ்க்கையில பணத்தை எப்படி வேணா செலவழிங்க, ஆனா அது உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும். சிம்பிளா நம்ம 2 விஷயத்தை இங்க கத்துக்கணும். ஒன்னு, பணத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டா இந்த உலகத்துல யாராலையும் உங்களுக்கு அதை சொல்லி தரவே முடியாது. இந்த பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட நிதி பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா தனிப்பட்ட பராமரிப்பு, கம்மியா தான் நிதி பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நீங்க நிறைய பரிசோதனை பண்ணி பார்க்கணும், உண்மையான சந்தோஷம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதான்றத பார்க்கணும். 2வது, இந்த உலகத்துல பணத்தை தவறா செலவு செய்யறாங்க அப்படின்னு ஒரு நபரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்படி ஒரு நபரே கிடையாது. அவர் அப்படி செலவு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதை பார்க்கறப்போ முட்டாள்தனம்னு தோணலாம், ஆனா அது அவருக்கு உண்மையான சந்தோஷத்தை பெற்று தருதுன்னா அதுதான் சரியான வழி. இந்த உலகத்துல தவறா பணத்தை செலவழிக்கிறது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது நமக்கு சந்தோஷத்தை தரலனா மட்டும்தான் அது தவறா செலவழிக்கிறது. இன்னொரு நபர் சந்தோஷப்படுறாரா இல்ல வருத்தப்படுறாரான்றத அவரோட மனதுல போய் உங்களால பார்க்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதனால அடுத்தவங்க தவறா பணத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நான் முதல்ல சொன்ன உதாரணத்தையே எடுத்துப்போமே. இப்போ என்னோட நண்பன் ஒரு ஐபோன் வாங்குறான், அதனால அடுத்தவங்க அவனை மதிக்கிறாங்க. அப்படி அடுத்தவங்க அவனை மதிக்கிறதுனாலையும் பெருசா வியந்து பார்க்கறதுனாலையும் அவன் அதுலேருந்து ஒரு சந்தோஷத்தை அடைகிறான். இப்போ இந்த ஐபோன் அடுத்தவங்களோட மதிப்பை பெற்று கொடுத்து அதன் மூலமா சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்துருச்சு. அப்புறம் ஏன் அவனை நான் ஐபோன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்? இங்க தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் தெளிவா புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். ஒரு ஐபோன் வாங்குறேன், அதை அடுத்தவங்க பார்க்கறாங்க, அதுல இருந்து அவங்க என்ன மதிக்கிறாங்க, என்ன பார்த்து அட்மையர் ஆகுறாங்க, அதனால
இதனால நான் சந்தோஷத்தை அடைகிறேன். அப்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்ன? அடுத்தவங்க என் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்னை எப்படி அவங்க வியந்து பார்க்கறாங்க அப்படின்றதும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஐபோன் டைரக்டா கொடுக்கல, அந்த ஐபோன் தொல்லையை தான் அவருக்கு கொடுத்துருக்கு. அப்ப இங்க எனக்கு என்ன வேணும்? அடுத்தவங்க என்ன மதிக்கணும், அவங்க என்ன வியந்து பார்க்கணும் அப்படின்றது தான் தேவை. அப்போ அடுத்தவங்க என்ன மதிக்கணும்னா அடுத்தவங்க மதிக்கக்கூடிய செயலை செஞ்சா போறோம், அங்க ஐபோன் வச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தவங்க என்ன எதுக்காக மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கலாம். அது என்னன்னா, சாவு மேடைக்கு போய் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறது. சாவு மேடையில நம்மளை பத்தி அடுத்தவங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தவங்க கண்டிப்பா இவர் சூப்பரா கார் வச்சிருந்தாருப்பா, நல்ல ஐபோன் வச்சிருந்தாருப்பா, அவரு சாப்பிட்டாலே 2000 ரூபாய்க்கு குறைஞ்சு சாப்பிட மாட்டாருப்பா, அவர் போடுற சட்டை எல்லாமே 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சா அவர் அதை போடவே மாட்டார், கிழிச்சு எரிஞ்சிருவாருப்பா, இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறது கிடையாது. அவங்க என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப அன்பான ஒரு மனிதர், ரொம்ப கனிமான மனிதர், வீட்டுக்கு போனா சாப்பிடாம வெளியே அனுப்பவே மாட்டாரு, எல்லார் மேலேயும் அக்கறையா இருப்பாரு, சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கும், நேர்மையா வேலை செய்வாரு, கடினமா உழைப்பாரு, குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாரு, குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறை காட்டுவார், இப்படிப்பட்டதை சொல்லணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்போ நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் என்னை பத்தி எப்படி பேசணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதை அடையறதுக்கான செயலை இப்ப நான் செய்யறது மூலமா அடுத்தவங்க என்ன மதிப்பாங்க. அடுத்தவங்க எக்கடு கெட்டா கெட்டுட்டு போட்டோம், அவங்களோட ஒப்பீனியன்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத நான் சொல்லல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்றது தான் முக்கியமே தவிர இப்ப நம்ம வச்சிருக்க பொருளை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்கன்றது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இந்த பொருளை வச்சிருக்கிறப்போ அடுத்தவங்க நம்மளை மதிக்க தான் செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது, நம்மளோட பொருளை பார்த்து யாரு நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த பொருள் மூலமா அடுத்தவங்களின் மதிப்பை பெறப்போ ஒரு 3 கேள்வியை கேட்கணும். இது எவ்வளவு எஃபெக்டிவான விஷயம், எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்? இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் தான், சீக்கிரம் நடந்துரும். நான் ஒரு கழுத்து முழுக்க ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே வெளியே நடந்து போறேன்னா ரொம்ப எஃபெக்டிவ், பார்க்கறவங்க எல்லாம் உடனடியாக என்ன கவனிப்பாங்க, அவங்களோட கவனத்தை உடனடியாக ஈர்த்துடுறேன். அப்போ அடுத்தவங்களோட எஃபெக்டிவ்னஸ் அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஆனா ரெண்டாவது என்ன, இது எவ்வளவு நாள் நீடித்து இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. நான் ரோட்ல வந்து இப்படி செயின் போட்டு சுத்திட்டு இருக்கேன்னா ஒரு 2 நாளுக்கு பார்ப்பாங்க, 3வது நாள் அவன் அப்படிதான் வருவான் அப்படின்னு அதை என்னோட அடையாளமா மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களோட அட்டென்ஷனை நான் கிராப் பண்ண முடியாது, அவங்க என்ன மதிக்கவும் மாட்டாங்க. 3வது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி மனதில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அடுத்தவங்களோட மதிப்பை அடையும் போது நான் ஒரு கேள்வியை கேட்கணும், இங்க என்ன பார்த்து யாரு அட்மையர் ஆகிறா, யாரு வந்து என்ன பார்த்து மதிப்பான ஒரு நபர் நினைக்கிறாங்க, யாரோட மதிப்பு எனக்கு கிடைக்குது அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இப்படி நல்ல நல்ல பொருட்களை நான் வச்சிருந்தேன்னா என்னை மதிக்கக்கூடிய நபர்கள் யாரா இருக்காங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்காங்க, முன்பின் தெரியாத மனிதர்களா இருக்காங்க. நான் ரோட்ல நடந்து போறப்போ ஒருத்தர் இப்படி பாக்குறாரு, ஆஹா நல்ல பைக்ல போயிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறாரு. இல்ல நான் ஒரு பெரிய கார்ல வரப்போ என்ன ஏதாவது ஒரு நபர் வெளியில இருந்து நல்ல காரா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. நான் ஒரு நல்ல போன் வச்சிருக்கப்போ கூட புது மாடல் ஐபோன் அப்படின்னு வெளியில இருக்கிற நபர் பாக்குறாங்க. என்னை யாரு மதிக்கணும்னு ஆசைப்படுறனோ அவங்க இந்த பொருளை வச்சு என்ன மதிக்கிறது கிடையாது, முன்பின் தெரியாத நபர் குறுகிய நேரத்துக்கு மட்டும்தான் இந்த மதிப்பை கொடுத்துட்டு போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் டீப்பா போனா அவங்களும் மதிக்கிறதுலாம் கிடையாது, பொருளை வேடிக்கை பார்த்துட்டு என்ன பார்த்து பொறாமப்பட்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். சரி அப்படி கூட இருந்துட்டு போட்டோம், இந்த பொருளை வச்சு நான் அடுத்தவங்களோட மதிப்பை பெறுறதுல என்னதான் தப்பு அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் கவனிக்கணும். அது என்ன தெரியுமா, எப்ப நான் பொருளை வச்சு அடுத்தவங்களோட மதிப்பை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்ப உண்மையா என்ன மாதிரி செயலை செய்யணுமோ அதை நான் மறந்துடுறேன் அப்படின்றத கவனிக்கணும். என்கிட்ட இருக்கிற போன் எனக்கு அடுத்தவங்களோட மதிப்பை பெற்று தந்துரும், நான் நிறைய பணத்தை வச்சுட்டு அதை அடுத்தவங்கள்ட்ட காட்டிக்கிட்டே இருந்தா அவங்க என்ன மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உண்மையா அவங்க என்ன மதிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், அன்பானவனா இருக்கணும், நான் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மறந்துடுவேன். இதெல்லாம் தேவையில்ல, என்கிட்ட தான் போன் இருக்கே அப்படின்னு நினைச்சிடுவேன். மதிக்கிறதுக்கான எந்த ஒரு குணமும் என்கிட்ட இல்லாத போதுதான் என்கிட்ட இருக்கிற பொருளை காட்டி மதிப்பு அடையணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உண்மையா நீங்க வாழ்க்கையில மதிக்கக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கோங்களேன், யாரை நீங்க ரொம்ப மதிக்கிறீங்க? மேபி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களா இருக்கட்டும், இல்ல ரொம்ப சிம்பிளான நபர்களா இருக்கட்டுமே, ஒரு சினிமா ஆக்டரா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கட்டும், இல்ல ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கட்டும் அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாதாரண மனிதர்களே எடுத்துப்போமே. இப்போ எனக்கு வந்து அஜித் குமாரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து மகேந்தர் சிங் தோனியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்ப அவர்கிட்ட நிறைய கார் இருக்கு, நிறைய பைக் இருக்கு, 2 பேர்கிட்டயுமே. நாளைக்கே அவங்களோட கார் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லாம போயிடுச்சு, பைக் எல்லாம் இல்லாம போயிடுச்சு, அப்ப நீங்க அவங்கள மதிப்பீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்பயும் எனக்கு அஜித் குமாரை பிடிக்கும், அப்பயும் எனக்கு மகேந்தர் சிங் தோனியை பிடிக்கும். ஏன்னா அவங்களை எனக்கு எதுக்காக பிடிச்சது, அவங்க செஞ்ச வேலைனால தானே தவிர அவங்க வச்சிருக்கிற பொருள்னால கிடையாது. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னா என்னோட பெயரை விட மதிப்பான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கவே கூடாது. இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான பொருளை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, ஆனா அதுக்காகலாம் என்னை யாரும் மதிக்க கூடாது. என்னோட பெயர் அதை விட ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறதுக்கு ரொம்ப கடினமா உழைக்க தேவையில்ல. நேர்மையா இருங்க, அன்பா இருங்க, கனிவோட இருங்க, அடுத்தவங்களை சிரிக்க வைங்க, வீட்டுக்கு வந்து அவங்களை ஒழுங்கா பார்த்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன பண்புகள் இருக்குல்ல, இது இருந்தாலே உங்களோட பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை விட மதிக்கத்தக்க
ஒரு விஷயமா மாறிடும். ஜெஃப் பெசோஸ் எடுத்துக்கோங்க, அவர் அமேசான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு, அப்ப கூட ஹோண்டா அக்கார்டு தான் ஓட்டிட்டு இருந்தார். இப்போ நீங்க மார்க் ஜக்கர்பர்க் எடுத்து பாருங்க, சாதாரண ஷார்ட்ஸ் டிஷர்ட்டை போட்டுட்டு தான் ரோட்ல நடந்து போறார். வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க, அவரும் சாதாரணமா ரோட்ல கடையில நின்று மெக்டொனால்ட்ல பர்கர் வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இவ்வளவு நான் பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம், இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கானா இல்லையா அப்படின்றது எது சொல்லும் அப்படின்னா, அவனை நேசிக்கிறதுக்கான மனிதர்கள் அவன் கூட இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில அடுத்தவன் என்ன மதிக்கணும், அடுத்தவன் என்ன வியந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்மளை சுத்தி நேசிக்கிறதுக்கான சில மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட மதிப்பையும் அவங்களோட அந்த அட்மிரேஷனையும் நம்ம அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு நிறைய பொருள் வச்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது, அதுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதும் கிடையாது. பணத்தை உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்று தரக்கூடிய செயல்களில் மட்டும் செலவழிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த கேள்வியை கட்டாயம் கேட்டே ஆகணும். எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த கேள்விக்கு முன்னாடி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றத கற்றுப்போமா? ரொம்ப சிம்பிள். உங்களோட வருமானம் எவ்வளவு வேகமாக வளருதோ அதை விட வேகமாக உங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாகவே வாழ்க்கையில் இருக்க முடியாது. சரி, இல்லை சிம்பிளாகவே கேட்குறேன், வாழ்க்கையில் எந்த பொருள் கிடைத்தா, எந்த ஒரு ஃபைனான்ஷியல் நிலையை நீங்கள் அடைந்தா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க? எனக்கு ஒரு பெரிய வீடு இருந்தால் போகிறோம், ஒரு கார் இருந்தால் போகிறோம், இவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை கிடைச்சிட்டா போகிறோம், இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இருப்பனே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இங்கே கொஞ்சம் ஆழமான சிந்தனையை நம்ம செய்யணும். இந்த பொருட்கள் உண்மையாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை வேற ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்குதா? இங்கே பெரிய வீடோ பெரிய சம்பாத்தியமோ காரோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதாவது எதிர்காலத்தில் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது சந்தோஷம் வருது இல்லை, அது இருந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த பொருள் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் கிடையாது. எது தெரியுமா அந்த சந்தோஷத்தை கொடுக்குது? ரொம்ப சிம்பிள், போரும் அப்படின்ற மனநிலை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லவா, எனக்கு ஒரு பெரிய வீடும் ஒரு காரும் நல்ல சம்பாத்தியமும் இருந்துட்டா போரும் அப்படின்னு நான் சொல்றப்ப சந்தோஷம் கிடைக்கும். எதிர்காலத்தில் இந்த பொருட்கள்லாம் எனக்கு கிடைச்சிட்டா போரும் நான் நினைக்கிறதுனால தான் அந்த சந்தோஷன்றது நமக்கு கிடைக்குது. இந்த பொருட்கள் கிடைச்சிட்டா நான் அதுக்கு மேலே எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்பா, அது போரும் நான் இருந்துருவேன் அப்படின்னு நான் சொல்றதுனால தான் அப்ப நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேனே. அப்போ பொருட்கள் தேவை கிடையாது, எது இருந்தாலும் இது எனக்கு போரும் நான் நினைச்சிட்டாலே நான் சந்தோஷமா இருப்பேன். எப்ப நான் போரும்னு சொல்றேனோ அந்த நிலையில எனக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடைச்சிடுது. அதாவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, எனக்கு இந்த பொருள் கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது. நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டாலே அந்த இடத்துல எனக்கு சந்தோஷம் அப்படின்றது வரதே கிடையாது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு தேவை இல்லாம தான் இன்னும் இருக்காங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாதப்ப தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அது வேணும்னு ஆசைப்படும் போது அதை நோக்கிய சிந்தனை தான் அவங்களுக்கு வருது. இருக்கிற விஷயத்துல என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. எனக்கு இது வந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, இப்ப இருக்கிறதுல நான் சந்தோஷமா இல்லை, இப்ப நான் சந்தோஷமா இல்லை அப்படின்ற முடிவை நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம். இந்த ஆசைன்றது சந்தோஷத்தை அடமானம் வைத்து எடுக்கக்கூடிய ஒரு கடன். எப்ப இந்த ஆசைன்ற ஒரு கடனை நான் திருப்பி கட்டுறனோ, எப்ப திருப்திப்படுத்துறனோ அப்பதான் எனக்கு சந்தோஷம்ன்றது அந்த அடமானத்திலிருந்து விடுவிக்கப்படுது. எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாலே, அது வந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாலே என் சந்தோஷத்தை தூக்கி ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டேன். இதை நான் முடிச்சாதான் அந்த சந்தோஷத்தை வெளில எடுப்பேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப இருக்கிறத வச்சே சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டா, உடனடியா நீங்க நான் அப்ப வந்து ஒரு மாங்க் மாதிரி ஆயிடணுமா, ஒரு துறவி மாதிரி ஆயிடணுமா, வாழ்க்கையில் எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா, எதையும் அடையக்கூடாதா அப்படின்றது கிடையாது. இங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சைக்காலஜி தான் இருக்கு. அது என்னன்னா, நீங்க எதுக்கு வேணா ஆசைப்படுங்க, எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வேணா அடையணும்னு நினைங்க. ஆனா அதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சந்தோஷமா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய வீடு வேணா உங்களுக்கு வரலாம், இன்னும் பெரிய வீடு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறதுக்கான வாய்ப்பு அப்பயும் இருக்கு. அப்ப சந்தோஷம் உங்களுக்கு இல்லாம போகும். எவ்வளவு பெரிய பணத்தை வேணா சம்பாதிங்க, ஆனா அந்த நிலையில அது போரும் நீங்க நினைச்சாதான் சந்தோஷம்ன்றது கிடைக்கும். ஒரு இன்டர்வியூல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் எங்கம்மா சிம்பிளா இருக்கேன், நான் இருக்கிறது போயஸ் கார்டன் வீட்டில், போறது வரதெல்லாம் ஆடி பென்ஸ் கார்ல, சாப்பிட்றதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர் சிம்பிளா இல்லையா? சிம்பிளா தான் இருக்கார். சிம்பிளிசிட்டி அப்படின்றது நிறைய பணத்தை செலவழிக்க கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. பணத்தை நான் நினைச்ச மாதிரி செலவழிக்கிறேன், பணம் என்ன கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு இருக்கிறப்போ நான் சிம்பிளா தான் இருக்கேன். அடுத்தவங்க இதை செஞ்சாதான் மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் செலவு செய்யாதப்போ நான் சிம்பிளா தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச செலவை மட்டும் நான் பண்றேன், என்னால முடியாத பெரிய செலவை நான் பண்ண மாட்டேன், என்கிட்ட இருக்கிற பணத்துக்குள்ளதான் நான் செலவு பண்றேன் அப்படின்னு இருக்கிறப்போ சிம்பிளா தான் இருக்கேன். சிம்பிள் அப்படின்றது ஏழ்மை அப்படின்றது கிடையாது. சிம்பிள் அப்படின்றது தேவையான விஷயம்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப கம்மியா செலவு பண்றது அப்படின்றது கிடையாது. சிம்பிள்ன்றது அடுத்தவங்களுக்காகவும் இல்ல என்னால முடியாத ஒரு
செலவையும் பண்ணாம இருக்கிறது தான். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிம்பிளான ஒரு லைஃப் தான் வாழ்றாரு. அப்ப இங்க நீங்க போறோம் அப்படின்னு சொல்லணும்னா பெரிய விஷயத்தை அடையக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பெரிய விஷயத்தை அடைங்க, ஆனா அப்பயாவது போறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போறோம்னு சொல்லுங்க. இல்லைனா சிம்பிளா இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையே ஒரு காலத்தில் நம்மளோட கனவா இருந்ததுன்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த நிலையிலேயே எனக்கு போறோன்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. ஆனா அதுக்கு மேல ஆசைப்படுறது எப்படி அப்படின்றதையும் கத்துக்கோங்க. அப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷமும் கொஞ்சம் பசியும் நமக்கு இருக்கும். எந்நேரமும் எதிர்காலத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோன்றதை மறந்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க, எவ்வளவு செலவு செஞ்சாலும். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான புரிதலும் நமக்கு தேவை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு இப்போ 2 வேலை கிடைக்குது. ஒரு வேலையில் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. இன்னொரு வேலையில் மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது. 2 வேலையில் எந்த வேலையை தேர்ந்தெடுப்பீங்க? மூளை ஒழுங்காக வேலை செஞ்சா 10 லட்ச ரூபாய் வேலை தான் வேணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக தேர்ந்தெடுத்துருவோம். ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மூளை ஒழுங்காக வேலை செஞ்சா மட்டும் பத்தாது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலிகள் கூட சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. முதல் வேலை 1 லட்ச ரூபா தான் சம்பளம் கொடுக்குது. ஆனா நீங்க உங்க குடும்பத்தோட நிறைய நேரத்தை செலவழிக்க போறீங்க. உங்களோட மனைவி உங்களை நேசிக்க போறாங்க. உங்களோட குழந்தைகள் நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்க போறாங்க. ஆனா இந்த 10 லட்ச ரூபாய் வேலையில உங்களோட குழந்தைகள் எப்பமா சாவணி எப்பப்பா சாவணி அப்படின்னு இந்த பிரேக்கிங் பேட் வெப் சீரிஸ்ல வரா மாதிரி உங்களை பார்த்து கேட்க போறாங்க. இப்ப நீங்க தெளிவா சொல்வீங்க, நான் முதல் வேலையை தான் தேர்ந்தெடுப்பேன், 1 லட்ச ரூபாய் சம்பளம் போரும் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு புரிதல் இருக்கு. அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா நம்ம பார்க்காத விஷயங்களும் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். வெறும் 1 லட்சம் 10 லட்சம் மட்டும் பார்த்தா பத்தாது. அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்காத பல விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஒரு சிம்பிளான டேட்டாவை சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்கள்ல 13 டிவோர்ஸ் நடந்திருக்கான். இருக்கிறது 10 பேரு, ஆனா அவங்களுக்கு நடுவுல 13 டிவோர்ஸ் நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா 1-2 பேருக்கு 1-2 டிவோர்ஸ் கூட நடந்திருக்கு அப்படின்னு தான் அது அர்த்தம். இப்ப நான் டாப் 10 பணக்காரனா இருக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டா சூப்பரான விஷயம், கனவுல கூட நடக்காத விஷயம், பயங்கரமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது சாதாரண ஒரு புத்திசாலி செய்யக்கூடிய விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனா அங்க நம்ம பார்க்காத விஷயம் என்ன? அப்படி நான் 10 பேர்ல ஒரு ஆள் ஆயிட்டேன்னா எனக்கு டிவோர்ஸ் நடக்க போகுது. என் பொண்டாட்டி புள்ள கூட நான் நிம்மதியா இருக்க போறது இல்லை. அதை நம்ம பார்க்கறது இல்லை. அதனால அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பவுமே, நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய மனிதர்கள் எப்பவுமே மோசமான விஷயத்தை வெளியே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. எனக்கு டிவோர்ஸ் ஆக போதுங்க அப்படின்றத யாரும் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எனக்கு தினம் வீட்டில் பிரச்சனை தான் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் அவங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற பொருளையும் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அதனால ஈஸியாக பார்த்துட்டு அவரோட வாழ்க்கை எனக்கு கிடைச்சா எவ்வளவு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவர் எது நமக்கு காட்டலையோ அதை பார்த்தா தான் தெரியும், அப்பா என் வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. நான் ஒரு நபரை பார்த்துட்டு ஆஹா 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, அவரை மாதிரி ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கலாம். ஆனா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்றது நமக்கு தோணும். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்றத மட்டுமே தேடி பார்க்காதீங்க. அவங்க எதை மறைக்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து பாருங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது கிடைக்கும். ரிக் ரூபின் அப்படின்னு ஒரு மியூசிக் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார். அவர் ஒரு தடவை சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் வெற்றி அடைய மாட்டேனா அப்படின்னு நினைச்சு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேங்க, இப்ப நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மன உளைச்சல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றாரு, இல்ல கூடவே நம்பிக்கையின்மையும் வந்துருச்சு. இந்த நிலைக்கு வந்தா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அந்த சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைக்கல. அதை வச்சு பாக்குறப்போ ஆகா வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையே நமக்குன்னு நம்பிக்கையின்மையும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்னும் வேணும்னு ஆசைப்படுறதுக்கான ஏதாவது ஒரு நபர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு நிலை இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மன உளைச்சல்லாம் போகாது. அப்ப பார்க்காத விஷயம் என்னன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும். இந்த ஆத்தரே அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. இவரும் இவரோட மனைவியும் அவங்க சதர்ன் கலிபோர்னியால வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வாஷிங்டனுக்கு மூவ் ஆகி வந்துட்டாங்க. இப்ப மூவ் ஆகி வந்த உடனே அவங்களுக்கு தோணுது, சே இந்த சதர்ன் கலிபோர்னியா எவ்வளவு சூப்பரான இடம், எவ்வளவு வெதர் எவ்வளவு அழகா இருக்கும், ஊரே ரொம்ப நிம்மதியா அமைதியா இருக்குமே, அந்த மாதிரி ஊர்ல வாழ்ந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இவ்வளவு நாள் அந்த ஊர்ல தான் இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமாலாம் அவங்க இல்ல. இதைதான் டேனியல் கேல்மேன் ஒரு விஷயமா சொல்வார். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது உண்மையா அவ்வளவு சூப்பரா இருக்காது. ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோமோ அது நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு அது ஓவரா இமேஜின் பண்ணி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது கிடைச்சா அப்படி இருக்கவே இருக்காது. அதனால வாழ்க்கையில எப்பவுமே இது வேணும் அது வேணும் நீங்க ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அது வேணும்னு ஆசைப்படுறப்ப அது எவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சூப்பரா இருக்காதுன்றதை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பல விஷயங்கள் வேணும்னு நீங்க
நினைக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் வேணும்னு நினைச்சாலும் அது வந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்னா வந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப சந்தோஷம்ன்றது இப்ப இருக்கிற நிலையிலேயே நான் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்றதையும் புரிஞ்சுப்பீங்க. அப்ப சிம்பிளான சில புரிதல் தான் உங்களுக்கு இங்க தேவை. என் வாழ்க்கையில இப்ப நான் சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா அது பணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. முக்கியமா என் கூட இருக்கிற நபருக்கு என்ன பிடிக்கல, அவங்க என்ன வெறுக்கிறாங்க, இவங்க கூட பிரச்சனை அப்படின்றதா தான் இருக்கும். நம்ம ஈஸியா பணம் வந்தா இது சரியாயிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆகாம போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப நான் சந்தோஷமா இல்லைன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் நான் சந்தோஷமா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான புரிதல் இருக்கு. வாழ்க்கையில யாருக்கு பணம் சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? இப்பவே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு நிறைய பணம் கொடுத்தா இன்னும் சந்தோஷமா ஆயிடுறாங்க. சில பேர் ஏழையா இருப்பாங்க, ஆனா நான் ஜாலியா தான் சார் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து பாருங்களேன், மிகப்பெரிய பணக்காரனை விட அவங்க சந்தோஷமா ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ இருக்கலாம், ரொம்ப நேசிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம், அதனால சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா இன்னும் சந்தோஷமா குடும்பத்தோட அவங்க எப்படி வாழ்றதுன்றத கத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால பணம்ன்றது மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது. அதை தாண்டி நம்ம அதை பார்க்காத பல விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்துக்கு தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பணத்துக்கு ஆசைப்படும் போது அதை அடையிறதுக்கு நான் எதெல்லாம் தியாகம் பண்ணணும்ன்றதை கவனிக்காம விட்டுறாதீங்க. மேபி இந்த உலகத்திலே டாப் 10 பணக்காரனா ஆகிறதுக்கு நான் ஒரு டிவோர்ஸ் அடையணும்ன்ற தேவை இருக்கலாம். அப்போ அதையும் பார்க்கணும். எப்பவுமே ஒரு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு, பெரிய விஷயத்தை அடையிறதுக்கு நான் எதெல்லாம் தியாகம் பண்ணணும்ன்றத பார்க்காம விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய நபர் மாதிரி நீங்க ஆகலாம். மேபி ஒரு விஜய் மாதிரி இல்ல அஜித் மாதிரி நீங்க ஆகணும்னு ஆசைப்படலாம். ஆனா அவரா நான் ஆகணும்னா நான் எவ்வளவு வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்றத கேட்காம விட்டுறாதீங்க. மேபி நிறைய அவமானத்தை நீங்க சந்திக்கலாம், நிறைய தூங்காத இரவுகள் உங்களுக்கு இருக்கலாம், ரொம்ப கடுமையான உழைப்பு இருக்கலாம், ஆரோக்கியத்தை தியாகம் பண்றது இருக்கலாம். இதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு நல்ல ஃபேம் இருக்கு, அது மட்டும் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கிடைக்காது. ஒருவேளை அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு தியாகம் பண்ணிட்டேன்னு நீங்க வருத்தப்படுவீங்க. அதனால பெரிய விஷயம் எனக்கு வேணும்னா அதுக்காக நான் எதை இழக்க போறேன்றதை முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெரிய விஷயமே வேணான்னு கூட சில நேரத்தில் தோணலாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு தேவை நமக்கு இல்லாமல் இருக்குன்னா அதை விட விலை உயர்ந்த விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலையும் 2 விதமாக பிரிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமைகளையும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று இன்ட்ரின்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக். எதா வேணா இருக்கட்டும், அது எனக்குள்ள எனக்காக அப்படின்றதுனா பிரச்சனையே கிடையாது. வெளியில் போய் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நான் பெருமைப்படுறேன், 2 விதமாக பெருமைப்படலாம். ஒன்று, நான் நல்லா வேலை செய்கிறேன், நான் நியாயமாக இருந்துக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு என்ன நினச்சி நான் பெருமைப்படுறதே தப்பு இல்லை. அடுத்தவங்க என்ன இப்படி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நான் ஒரு பெருமையை உருவாக்குறேன்னா அது டேஞ்சர். இந்த புக்கே இங்கே மூடி வச்சிடலாம். என் சேனலை கூட நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கவே தேவையில்லை. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்காக எடுத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை விட சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கான வழியே கிடையாது. வாழ்க்கையில் 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 தான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, நான் எந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்றது. 2வது, நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்றது. உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணணும்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று செய்யுங்க. நான் எந்த வேலைக்கு போனால் எல்லாரும் என்னை மதிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. 2வது, நான் யாரை கல்யாணம் பண்ணால் ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை மதிப்பான் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த 2 கேள்விக்கு வர பதிலை உடனடியாக யோசிக்காமல் முடிவாக எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதை விட மோசமாக நாசமாக முடியாது. அவ்வளவு சூப்பராக நீங்கள் நாசமாக போகலாம். லைஃப்பில் எப்போவுமே எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு வருமா, என்னால் இதை ஒழுங்காக செய்ய முடியுமான்னு கேட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எனக்கு ஒத்து வருமா, எனக்கு இது சரியா இருக்குமா, என்ன ஒழுங்காக பார்த்துப்பாங்களா, நான் அவங்கள ஒழுங்காக பார்த்துப்பேனா அப்படின்னு நினச்சி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நான் யாரை கல்யாணம் பண்ணி ரோட்டில் நடந்து போகிறப்போ கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டாருப்பா, இவங்க அப்பா அம்மா இவருக்கு நல்ல பையனை நல்ல பொண்ணை பார்த்து வச்சிருக்காருப்பா அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கலாம் வியப்பான் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா 3 மாசத்துல பாலிமர் செய்தியில் வரது எப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க முடிவெடுக்கணும். சுத்தி இருக்கிறவன் என்ன பார்த்து செய்வான் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை விட மோசமாக உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க முடியாது. கண்டிப்பா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் உங்களை பார்த்து வியக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமாக உங்களை இப்போ தான் பார்ப்பாங்க. இதுதான் வாரன் பஃபெட்டும் சொல்கிறார். எனக்கு இந்த உலகத்தில் என்ன எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியமே கிடையாதுன்னு சொல்கிறார். ஒன்று, இந்த உலகமே என்ன பார்த்து வியக்குது, இவரை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லுது, ஆனால் நான் மோசமான இன்வெஸ்டராக இருக்கேன். இல்லை 2வது ஆப்ஷன், இந்த உலகமே என்னை பார்த்துட்டு இவன் ரொம்ப மோசமான இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுது, ஆனால் நான் நல்ல இன்வெஸ்டராக இருக்கேன்.
ரெண்டுத்துல எது வேணும்னு கேட்டா, உலகமே என்ன மோசமா சொன்னாலும் நான் சரியா இருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் வேணும் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்தவங்களுக்காக முடிவெடுத்தீங்கன்னா நீ நாசமா போறது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இதை ரொம்ப பூதாகரமாக்கிறதுக்காக நம்மள்ட்ட சோஷியல் மீடியா இருக்கு. அடுத்தவன் உங்களை என்ன சொல்றான் அப்படின்றத சோஷியல் மீடியால நீங்க பார்த்துடலாம். அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படின்றத சோஷியல் மீடியால பார்த்துடலாம். இந்த சோஷியல் மீடியா நம்ம கையில இருக்கிறப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் சோஷியல் மீடியால போட்டுக்கிட்டே இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம லைஃபுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி நமக்கு சொல்றாங்க, நம்மளை அவங்க பார்த்து வியக்கிறாங்களான்றது நமக்கு தேவை கிடையாதுன்ற ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பணக்காரர், நீங்க தான் சந்தோஷமா இருப்பீங்க. புரியணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துக்கோங்க. பர்சனல் ஒன்று வச்சிருக்கேன், ப்ரொஃபஷனல் வச்சிருக்கேன். ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நான் போன வருஷம் எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், எந்தெந்த ஊரை போய் சுற்றி பார்த்தேன்னு உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்க. எனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையான்றதை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்றத பாருங்க. நான் சந்தோஷமா என் திருமணத்தில் இருக்கேன்னா, எனக்கு குழந்தை இருக்கான்றதை உங்களால் சொல்ல முடியுமான்றதை போய் பாருங்க. எதையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் உங்களையும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ அந்த அவசியம் கிடையாதுன்றத உண்மையா நீங்க உணர்றீங்களோ, எப்போ உங்களுக்காகவே இதற்கு நான் காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அப்போ உண்மையாவே மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க நெருங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு மந்திரத்தை சொல்லித்தரேன். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிடணும். என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் ஆசையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடையணும். நான் ஆசைப்படுற அனைத்தும் ஒரே நேரத்தில் என்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா நான் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன், அதை பாராட்ட மாட்டேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. மைக்கேல் மே அப்படின்றவரோட ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அவருக்கு சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு ரெண்டும் போயிடுச்சு, பார்வையே தெரியல. 46 வயதில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவருக்கு பார்வை திரும்ப வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் விட்டு அவரோட அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வராரு. வெளியே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, இந்த உலகம் இவ்வளவு அழகானதா, இதை இவ்வளவு நாளாக நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அப்படியே குதிக்கிறாரு, தாப்புறாரு, சந்தோஷமாகறாரு. எல்லாரும் அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. நான் இங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாழ்க்கையே சந்தோஷமாயிடுச்சு, எவ்வளவு அருமையான விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குதிக்கிறார். எல்லாரும் வாங்கங்க போலான்னா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு பொருளை. அது என்ன பொருளாக இருக்கும்? ஏதாவது பெரிய விலை உயர்ந்த ஒரு சிலையா, இல்ல மிகப்பெரிய ஓவியமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளான கால் மிதி. எல்லாரும் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கால் மிதியை பார்த்து வியந்து போய் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, எப்படி த்ரெட் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படின்னு அதை பார்த்து வியந்துகிட்டே இருக்காரு. பல மணி நேரம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காரு. வாழ்க்கையில கால் மிதியும் அழகான விஷயம் தான். மோனலிசா ஓவியம் மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற கால் மிதியும். நம்மளால பார்க்கவே முடியலன்றதுனால தான் மோனலிசா பெரிய விஷயமாவும் தினமும் நினைச்சா பார்த்துப்பேன் அப்படின்றதுனால தான் அது மோசமான விஷயம், அதை கண்டுக்கவே வேணாம், காலில் போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு நம்ம கால் மிதியை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் ஏக்கப்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கணும். ஏங்காம எதை வேணாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. தேவையான விஷயங்கள் அனைத்தும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்காக அதுல நீங்க ஏக்கத்தை வளர்த்துக்க கூடாது. ஒரு நல்ல உறவா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாம போனா அது திரும்ப கிடைக்கிறப்ப சந்தோஷம் கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. அதெல்லாம் அடிப்படையா நமக்கு தேவை, அது இருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஏங்கி நம்ம வாங்கணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு ஐபோனா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாம் உடனடியாக கிடைச்சிடக்கூடாது. ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு போனை வாங்கணும். ஒரு வருஷம் 2 வருஷம் கடினமா உழைச்சி சேர்த்து வச்சு ஒரு காரை வாங்கணும். ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டணும். இப்படிலாம் பண்ணும்போது தான் அது கிடைக்கும் போது அது பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். சும்மா கிடைச்சதுன்னா அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. ரீசெண்டா அனிருத் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, ஐ திங்க் ட்விட்டர்ல அப்படின்னு. நான் இப்போ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை, பணம் பெருசா சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா முதன்முறையா நான் வந்து கல்யாணத்துக்கு போய் கச்சேரி பண்றப்போ 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த 500 ரூபாய் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு எல்லாரும் சோஷியல் மீடியால அவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. இவர் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன், அதனாலதான் திமிரா பேசிட்டு இருக்காரு, பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்லாம் பேசினாங்க. ஆனா அவரு சொன்னது உண்மைதான். சின்ன வயசுல அவருக்கு உண்மையாவே பணம் நிறைய கிடைச்சிருக்காது, மேபி அவங்க வீட்டுல கொடுக்காம இருந்திருக்கலாம். அப்ப அவரு போய் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கும் போது அது பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கும் போது அதுக்கு மேல வரக்கூடிய பணம் எதுவுமே அவருக்கு சந்தோஷத்தை ஆட் பண்ணாது. பணம் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பணம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். என்கிட்ட 2000 கோடி இருக்கு, இப்ப திடீர்னு எனக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமா படுவேன், சேர்த்துக்கு உள்ளவை அப்படின்னு சொல்வேன். இப்ப என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது, திடீர்னு ஒரு லட்சம் கிடைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷம்ன்றது இந்த கான்ட்ராஸ்ட்ல இருந்து வருது. கான்ட்ராஸ்ட் அப்படின்ற வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் எவ்வளவு ஏக்கத்தோட இருக்கேன்,
எனக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் நல்லா ஏங்கி போய் இருக்கேன்னா அந்த பொருள் கிடைக்கிறப்ப சந்தோஷம் கிடைக்கும். நான் ஏங்கெல்லாம் இல்லைங்க, சும்மா போவேன், கடைக்கு போவேன், எது வேணாலும் அள்ளி போட்டுட்டு வருவேன் அப்படின்னா அங்கே எனக்கு அந்த பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது. நம்ம எல்லாரும் பொதுவாக சொல்லிடுவோம், என் வாழ்க்கையோட லட்சியம் என்ன தெரியுமா? கடைக்கு போயிட்டு அந்த பொருளோட விலை என்னன்றதை பார்க்காமலே அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலையை நான் அடையணும். அதை அடைஞ்சிட்டா என் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட மோசமான ஒரு நிலையே உங்க வாழ்க்கையில் இருக்காது. எதை வேணாலும் நான் அடைஞ்சுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்காது. கொஞ்ச நாள் ஏங்குனதுக்கு அப்புறம் அது கிடைச்சாதான் சந்தோஷம்ன்றது நமக்கு கிடைக்கும். இங்க ஷாக்லட்டான் அப்படின்ற ஒரு கப்பலோட்டியை பத்தின ஒரு கதை இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அவரும் அவரோட மாலுமிகளும் சேர்ந்து கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கப்பல் உடைஞ்சிடுது. அங்கேயே கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 19 மாசம் அந்த கடல்லையே அவங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பாசிகளையும் கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப வர முடியாம அங்கேயே உயிர் பிழைத்து இருக்காங்க. 19 மாசம் கழிச்சு அவங்கள கண்டுபிடிச்சு கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ராஜாலாம் கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க, நாட்டோட வேலைக்காக தான் போனீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தரோம் கேளுங்க அப்படின்னு அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? ஒருத்தர் வந்து சூடா சாப்பிடணும்னு கேட்கிறாரு. ஒருத்தவர் சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் குளிச்சுக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தவர் காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தவர் நான் நல்ல மெத்தையில படுத்து தூங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. யாருமே எனக்கு தங்கம் வேணும், வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்கவே கிடையாது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்றது உண்மை கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ, எதுக்கு ஏங்குறீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாதான் சந்தோஷம் வரும். அப்ப பணக்காரன் ஆனாலும் உங்க லைஃபை சிம்பிளா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உடனடியா வாங்காதீங்க. கொஞ்ச நாள் அது அடையாம இருந்து அதுக்கப்புறம் அடைங்க. உங்களுக்கே சில ரூல்ஸை போட்டுக்கோங்க. இது நான் செஞ்சு முடிச்சாதான் அதை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு ரூல்ஸ் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் உடனடியா உங்க வாழ்க்கையில அனுமதிக்காம கொஞ்சம் நேரத்தை கொடுத்து அனுமதிச்சிங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு பொருளோட மதிப்பு எப்படி அமைதுன்றதை புரிஞ்சுப்போம். நான் ஆசைப்படுற வாழ்க்கையை அடைய வைக்குதுன்னா அதுக்கு மதிப்பு அதிகம். அது எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆசைப்படுற வாழ்க்கையை எனக்கு வாங்கி தருதோ அவ்வளவு மதிப்பான பொருள் அது. பணத்துக்கும் இது பொருந்தும். என் பணத்தை நான் பயன்படுத்தும் போது நான் ஆசைப்படுற வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுன்னா பணத்துக்கு மதிப்பு இருக்கு. நான் பணத்தை பயன்படுத்துறேன், ஆனால் நான் ஆசைப்படுற வாழ்க்கையை அடையாம ஏதோ எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அடையிறேன்னா பணத்துக்கு மதிப்புன்றது கிடையாது. இங்கே நம்ம 2 வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஒன்று யூட்டிலிட்டி, இன்னொன்று ஸ்டேட்டஸ். நான் ஒரு பொருளை வாங்குறேன், அதை யூட்டிலிட்டி அதாவது அதை பயன்படுத்துறதுக்காக வாங்குறேன்னா இல்லை ஸ்டேட்டஸ்க்காக வாங்குறேன்னா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு என்னால் ஒரு ஹை எண்ட் டொயோட்டா காரை வாங்க முடியும், இல்லைனா லோ எண்ட் BMW காரை வாங்க முடியும். இப்போ நான் ஹை எண்ட் டொயோட்டா காரை வாங்குறேன், ஏன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, இந்த காஸ்ட்டுக்கு இது சூப்பராக இருக்குது, ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதனால் வாங்குறேன் அப்படின்னு நான் வாங்கினேன்னா அந்த காரை பயன்படுத்துறதுக்காக நான் வாங்குறேன். இல்லை நான் BMW தான் வாங்குவேன் அப்படின்னு அந்த காசுக்கு லோ எண்ட் BMW வாங்கினேன்னா இந்த BMWன்ற நேம் அடுத்தவங்க பார்த்து என்ன மதிப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்குறேன். எப்போ இந்த யூட்டிலிட்டின்ற ஒரு விஷயத்தை பயனளிக்கக்கூடிய திறனை தூக்கி போட்டுட்டு வெறும் ஸ்டேட்டஸ்க்காக மட்டுமே நான் பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கணும், அப்போ என் வாழ்க்கையில் நான் நினைச்ச வாழ்க்கையே வாழ்றது கிடையாது. ஒரு கார் எதுக்கு வாங்குவேன்? நல்லா ஓட்டுறதுக்கு. ஆனால் அங்கே நான் நல்லா ஓட்டுறது கிடையாது, ஸ்டேட்டஸை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் பயன்படுத்தக்கூடிய பணத்துக்கே அங்கே மதிப்பு இல்லை அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. ஒரு சிம்பிளான கேள்வியை இவர் தொடர்ந்து கேட்பாராம். நானும் என்னோட குடும்பத்தினரும் இப்போ ஒரு நடுக்காட்டுக்கு ஒரு தீவுல போய் மாட்டிக்கிட்டோம். அந்த தீவுல எங்களை தவிர வேற மனிதர்களே கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அப்போ இந்த பொருளை வாங்குவோமா இல்லை வேற பொருளை வாங்குவோமா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க எந்த பொருளை வாங்கினாலும் வாங்குவாங்களாம். நான் இப்போ ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டேன். அந்த ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்குறேன், இந்த ஃபோனை வேற யாருமே இந்த உலகத்தில் பார்க்க போகிறது கிடையாது, நான் மட்டும்தான் வச்சுக்க போறேன் அப்படின்னா எந்த ஃபோனை வாங்குவேன்? எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பிராண்டான ஃபோனை வாங்குவேனா இல்லை நல்லா யூஸ் பண்ணக்கூடிய நல்லா பயனளிக்கக்கூடிய ஃபோனை வாங்குவேனா? அப்போ எந்த ஃபோனை வாங்குவனோ அதை பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்க யூட்டிலிட்டிக்காக ஒரு பொருளை வாங்குவீங்க. அது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி கூட்டிட்டு போகும். இங்க ஸ்டேட்டஸ்க்காக நீங்க பொருளே வாங்கக்கூடாது அப்படின்லாம் இவர் சொல்லல. ஆனா ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பொருளை வாங்கும்போது இது பயனளிக்கும், இது நல்ல பயன் தரும் அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை நமக்கு நாமளே பண்ணிக்க கூடாது. நம்ம என்னமோ ஒரு பொருளை அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக வாங்குறோம், ஆனா மனதில் இது நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கணும்னா அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஓவராலா எடுத்து பார்த்தா நம்ம அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டோமா? இல்ல இதை விட ரொம்ப சிம்பிளா நமக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கு, நமக்கு எந்த பொருள் உண்மையா பயனளிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கினா ஓவராலா பார்க்குறப்போ நம்மளோட ஐடென்டிட்டியை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் தொடர்ந்து எந்த மாதிரி பொருளை வாங்குறனோ அப்படிப்பட்ட ஐடென்டிட்டியை தான் எனக்கு உண்மையாக அந்த பொருள் கொடுக்குது. அப்போ உண்மையாக எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டுமே வாங்கிட்டு இருந்தா என்னோட ஐடென்டிட்டியை அழகாக என்னால் வெளிப்படுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி எனக்கு எது பயனளிக்கும் அப்படின்னு பார்த்து நான் வாங்கினா உண்மையாக நான் சந்தோஷமா இருப்பேன். அடுத்தவங்க எதை பார்த்து மதிப்பாங்கன்னு நான் ஒரு பொருள் வாங்குவேன், ஆனால் அடுத்த சில வருடத்திலேயே அந்த பொருள் மாறணும் அப்படின்ற தேவை ஏற்படும். ஒரு நாளுக்கு இவங்க இந்த ஃபோனை மதிப்பாங்க, அடுத்த சில வருடங்கள் கழிச்சு வேற ஒரு ஃபோன் இருந்தால் தான் நீ மதிக்கிற ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பயனளிக்கிற ஃபோன் எப்பவுமே பயனளிக்கும். அப்போ நீண்ட காலத்துக்கு சந்தோஷம் வேணும்னா பயனளிக்கிற பொருட்களை பார்த்து வாங்கணும். லைஃப்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா இது பயனளிக்குமா அப்படின்னு கேளுங்க, இது ஸ்டேட்டஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்கறத நிறுத்துங்க.
லைஃபுக்கு அட்வைஸ் கொடுங்கன்னா அவ்வளவு ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது. நீங்கள் இன்னிய வாழ்க்கையை நல்லா ரசித்து வாழுங்க அப்படின்னு ஈஸியாகவும் சொல்லிட முடியாது. இல்லை எதிர்காலத்துக்காக நல்லா உட்காந்து சேமிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ லைஃபுக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சிம்பிளான அட்வைஸ் என்ன தெரியுமா? சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செய்யுங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு நாளைக்கு வருத்தப்படலாம். இல்லை இன்னைக்கு வருத்தம் தரக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு நாளைக்கு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்னா, இன்னைக்கு வருத்தம் கொடுத்தாலும் நாளைக்கு சந்தோஷம் தர செயலை தேர்ந்தெடுக்கும் போது தான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தில் நம்ம முடிவுக்கு வர முடியும். அது என்னன்னா, என் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அதிகமான வருத்தங்கள் இருக்கக்கூடாது, ரிக்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே ஒரு சிறந்த வாழ்க்கை அமையறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அப்போ கூட முழுமையான சிறந்த வாழ்க்கை கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். இன்னைக்கு நான் எதை செஞ்சாலும் நாளைக்கு அதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதை நீங்கள் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ நல்ல வாழ்க்கையாக இருக்கும். நான் இன்றைக்கே செத்து போயிட்டா என்னங்க பண்ணுறது? நான் நாளைய எதிர்காலத்தை சிந்திச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருவேளை இன்றைக்கே நான் இறந்து போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? ஒரு விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நபர் 60 வயது வரைக்கும் வாழ்ந்தாருன்னா அவர் ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு 60 வயது தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இன்னும் ஒரு நூற்றாண்டு கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கிட்டத்தட்ட 90-100ன்றது சாதாரணமாக ஆயிடலாம். அவ்வளவு மெடிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துடும். அப்போ நம்ம நீடித்து உயிர் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் ஒழிய நம்ம நீடித்து தான் வாழ போகிறோம். அப்போ எதிர்காலத்தை கொஞ்சமாவது மனதில் வச்சு தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும். அதுக்காக எதிர்காலத்துக்காக மட்டுமே நீங்கள் வாழக்கூடாது. எதிர்காலத்தில் நமக்கு வருத்தம் இருக்கக்கூடாதுன்றது தான் கரெக்டான டெஃபினேஷன். நான் எதிர்காலத்துக்கே வாழ்றேன்னா என்ன செய்வேன்? இன்னைக்கு நான் எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன். ஒரு கார் வாங்கணுமா? இன்னைக்கு நான் வாங்க மாட்டேன், சேமிச்சு வச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு சினிமாக்கு போகணுமா? போக மாட்டேன். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா? சாப்பிட மாட்டேன். ஏன்னா எதிர்காலத்துக்காக அதெல்லாம் எடுத்து வைப்பேன். ஆனால் எதிர்காலத்தில் வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரு டிஃபினேஷனை கொடுத்தா இன்னைக்கும் சில நல்ல செயலை நான் செய்வேன். ஒருவேளை இன்னைக்கு நான் நல்ல சினிமாக்கு போகாமல் இருந்தா எதிர்காலத்தில் வருத்தப்படுவேன். சே, சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சினிமாக்கு கூட போகாம நம்ம பணத்தை சேமிச்சிட்டோமே, ஒருவேளை சின்ன வயசுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டோமே, அந்த காரை நம்ம கொஞ்சம் வாங்கி வாழ்ந்திருக்கலாமோ, நமக்கு பிடிச்ச செலவை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம பண்ணியிருக்கலாமோ, ரொம்ப சேமிச்சிட்டோமோ அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். அதே நேரத்தில் ஓவரா செலவு பண்ணாலும் எதிர்காலத்தில் போயிட்டு பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேனே, கொஞ்சம் சேமிச்சிருக்கலாம் அப்படின்னு வருத்தப்படுவேன். அப்ப வருத்தப்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நிகழ்காலத்துக்கும் கொஞ்சமா வாழணும், எதிர்காலத்துக்கும் கொஞ்சமா சேமிக்கணும். இந்த மாடரேஷன், இந்த அளவை புரிஞ்சுக்கிட்டு வாழும்போது தான் எதிர்காலத்தில் கவலைகள் அப்படின்றது நமக்கு அதிகமாக வராது. ஸோ அதிகமாக சேமிக்கணும் அப்படின்றதும் தப்பு தான், சேமிக்காமலே எல்லாத்தையும் செலவு பண்ணணும் அப்படின்றதும் தப்பு தான். இதுக்கு நடுவில் பேலன்ஸை கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒழுங்காக செலவு செஞ்சுருக்கீங்க அப்படின்றதே அர்த்தமாகும். பணத்தை செலவழிக்கிறத பற்றி நம்ம கற்றுக்கிறப்போ ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நான் பணத்தை செலவழிக்காமல் இருக்கவே முடியாதுன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பணம் எப்போ நம்ம கைக்கு வந்துருச்சோ அப்போவே அது செலவாயிடுச்சு. எப்படி இது புரியவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை நம்ம ஒரு கடைக்கு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே நம்ம செலவழிச்சிட்டோம். ஏன் அதை நம்ம செலவழிச்சிருக்கோம்? அந்த பணத்தை திரும்ப நம்மளால பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு பொருளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்போ அங்கே பணத்தை நம்ம செலவழிச்சிட்டோம். இப்போ பணத்தை நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அதை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு இப்ப அந்த பணம் செலவழிக்கப்பட்டுடுச்சா இல்லையா? இப்பவும் அது செலவழிக்கப்பட்டிருக்கு தான். ஏன்னா அந்த பணம் எனக்கு ஒரு விஷயத்தை பெற்று தந்துருச்சு ஆல்ரெடி. அது என்னன்னா சுதந்திரம். யார்கிட்டையும் பணத்துக்காக நான் கையேந்தி நிக்க தேவையில்ல, பணத்துக்காக நான் ஒரு வேலையை செஞ்சே ஆகணுன்ற சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில எப்படி நான் வாழணும்னு ஆசைப்படுறேனோ அப்படி நான் வாழ்வேன். எனக்கு பிடிச்ச வேலை செய்வேன், பிடிக்கலன்னா வேற வேலை செய்வேன் அப்படின்ற சுதந்திரத்தை என் பேங்க்ல இருக்கிற பணம் எனக்கு பெற்று கொடுத்துருச்சு. இப்போ அந்த பணத்தை எடுத்து என்னால செலவு செய்ய முடியாது. செலவு செஞ்சா இந்த சுதந்திரத்தை நான் கொடுத்து தான் அந்த செலவை செய்ய முடியும். அப்ப கடையில வாங்கின பொருளை திரும்ப கொடுத்துட்டு திரும்ப பணம் வாங்குற மாதிரி தான். அப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற பணமும் நமக்கு செலவழிக்கப்பட்ட பணம் தான். ஆனா அது நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கு. சுதந்திரம் வேணும்னா அதுக்கு நீங்க பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு வைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்ப செலவழிக்காத பணம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ரூபாய் சேமிக்கிறேன், 10 ரூபாய் சேமிக்கிறேன், 100 ரூபாய் சேமிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்று தருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் 100 கோடி சேமிச்சேன்னா இப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைக்கும், 10 கோடி சேமிச்சேன்னா கிடைக்கும், சின்ன தொகைக்கு இது கிடைக்குமா? அப்புறம் எதுக்கு நான் அந்த தொகையை சேமிக்கணும்? அதை நான் செலவு செஞ்சுட்டே போறேனே, ஏதாவது கடையில் போய் ஏதாவது பொருளே வாங்கிட்டு போறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த சுதந்திரம் அப்படின்றது ஒரே ஸ்டேஜில் கிடைக்கிறது கிடையாது. பல நிலைகள் இருக்கு, பல லெவல்ல தான் இந்த சுதந்திரம்ன்றது நமக்கு கிடைக்கும். முதல் லெவல் என்ன தெரியுமா? அது லெவல் 0. அது நம்ம யாருக்கும் இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிற ஒரு நிலை. அதாவது நம்ம வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்ற முடிவையும் ஸ்ட்ரேஞ்சர், முன்பின் தெரியாத ஒரு நபர் தான் எடுப்பாரு அப்படின்னா அதுதான் இந்த நிலை. அதாவது நான் ஒரு
பிஸ்னஸ் பண்ணேன், அந்த பிஸ்னஸ் ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ நிறைய கடன் வாங்கியிருக்கேன், கடனை கட்ட முடியல, அதே நேரத்தில் வந்து சம்பளம் யாருக்கும் கொடுக்கல, இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று கிடையாது, கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜி எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் சொல்கிற முடிவில் தான் என் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த நிலை. ரெண்டாவது நிலை, முழுமையாக இன்னொருத்தவரை நீங்கள் சார்ந்து இருக்கிறது. என்னோட கணவன் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க, இல்லை என்னோட மனைவி மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட சம்பளத்தை சார்ந்து தான் நான் இருக்கேன், எனக்குன்னு காசே கிடையாது அப்படின்னா இது அடுத்த நிலை. மூணாவது, கொஞ்சமாக என்னால் சம்பாதிக்க முடியும், ஆனால் இன்னொருத்தவரையும் நான் சார்ந்து இருக்கேன். காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு பார்ட் டைம் வேலை நீங்கள் பார்ப்பீங்க, அதுலேருந்து வரக்கூடிய சம்பளம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் மற்றதுக்கு உங்களோட அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சார்ந்து இருக்கீங்கன்னா அது இந்த நிலை. அடுத்தது, நான் முழுமையாக என்ன சார்ந்து தான் இருக்கேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு நிலை. நான் வேலைக்கு போகிறேன், முழுமையாக சம்பாதிக்கிறேன், அதை வச்சு என்னால் வாழ முடியும் அப்படின்ற நிலை. ஆனால் இதுவுமே அவ்வளவு சிறப்பானது கிடையாது. ஏன்னா உங்களோட பாஸை நீங்கள் சார்ந்து இருப்பீங்க, இல்லை ஒரு சுய தொழில் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட்டை சார்ந்து இருப்பீங்க. அடுத்தது, கொஞ்சமாக நான் பணம் சேமித்து வச்சிருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு செலவு வருது, மாத சம்பளத்தை தாண்டின ஒரு சின்ன செலவு வருது அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியும், கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னா இது அடுத்த நிலை. அதுக்கு அடுத்த நிலை, என்கிட்ட ஒரு பெரிய செலவு வந்தாலும் சமாளிக்க முடியும், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, ஏதாவது ஒரு காருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு செலவு பண்ண வேண்டி வருது அப்படின்னா அப்போ கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெரிய சேமிப்பு இருக்குன்னா இது அடுத்த லெவல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கடுத்து, எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன், பிடிக்கலனாலும் வேற வேலைக்கு போவேன், ஏன்னா என்கிட்ட சேவிங்ஸ் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே என்னோட மாத சம்பளத்தில் ஓரளவுக்கு கவர் பண்ணுது அப்படின்னா அது இந்த நிலை. அதுக்கு அடுத்தது, நான் சேமிச்சதுலேருந்து வரக்கூடிய வட்டியும் இன்ட்ரெஸ்ட்டும் என்னை முழுமையாக வாழ வைக்கும், வேலைக்கு போகணுன்ற தேவையே இல்லை அப்படின்றது இந்த நிலை. அதுக்கு அடுத்து ஃபைனல் நிலை, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியுன்ற ஒரு நிலை. இது ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும் கிடையாது, பல ஸ்டேஜில் இருக்குது. அதனால ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ எல்லாத்தையும் நீங்கள் சேமிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கிட்டே வருவீங்க. இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பணத்தை செலவழிக்கும் போது ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அதுதான் சோஷியல் டெட். ஒரு சமூக கடன் அப்படின்றது உங்கள் மேலேயே திணிக்கப்படும். நான் எவ்வளவு பணம் செலவு செய்கிறேன் அப்படின்றத பொறுத்து என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்னை எப்படியெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றது மாறிக்கிட்டே வரும்னு இவர் சொல்கிறார். இப்போ நான் பணத்தை அதிகமாக செலவழிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என் கூட அது வரைக்கும் இருந்த மனிதர்கள் என்னை கொஞ்சம் அந்நியமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இவன்ட்ட நிறைய பணம் இருக்குது, இவன் நமக்கு கொடுத்தே ஆகணும், நம்ம கேட்டால் இவன் நமக்கு கட்டாயம் கொடுக்கணுன்ற ஒரு கடமையை உங்க மீது திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால தான் உடனடியாக சடனாக ரிச்சான நிறைய பேர் உடனடியாக திரும்பவும் ஏழ்மையை சந்திக்கிறாங்க. நம்ம பொதுவாக என்ன நினைச்சிடுவோம்னா, அவர் நிறைய ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருப்பார் போல, அவர் தேவையில்லாத நிறைய செலவுகள், ஒரு கேம்லிங் போயிருப்பாரு, 10-15 கார் வாங்கியிருப்பாரு, அதனால திரும்ப ஏழை ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இவருமே சைக்காலஜி ஆஃப் மணில அப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் காரணம் கிடையாது. இப்போ அமெரிக்காவில் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் உடனடியாக பெரிய பணக்காரனா ஆயிடுறாங்க, ஆனா திரும்ப அவங்க ரிட்டையர் ஆன உடனே ஏழ்மைக்கு போயிடுறாங்க. எதனால ஆனாங்க அப்படின்ற ஒரு ஸ்டடியை பண்ணும்போது தான் தெரிய வருது, அவங்க உண்மையா பணத்தை ஊதாரித்தனமாலாம் செலவு பண்ணல. அவங்க எங்க செலவு செஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, நாங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு குரூப்ல இருந்து வெளியே வந்தோம், ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்தோம், எப்ப நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டனோ அந்த கூட்டத்துக்கே செலவு செய்யணுன்ற ஒரு பொறுப்பு என் மீது திணிக்கப்பட்டுச்சு. அவங்க ஆசைப்படுறாங்கன்னா பண்ணலாம், அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா எப்ப நான் ஆசைப்பட்டு செய்யறனோ அப்ப எந்த லெவலுக்கு செய்யணுன்ற முடிவை நான் எடுப்பேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணுன்றது ஒரு நல்ல உயரிய நோக்கம், ஆனா எவ்வளவு கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவை நான் எடுப்பேன். அதாவது என்ன நான் ஏழ்மைப்படுத்திக்காம ஓரளவுக்கு நான் என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணனா அது நானா பண்றது. ஆனா எப்போ நீ எங்கள்ல இருந்து தானே மேல வந்த, அப்ப கண்டிப்பா எங்களை தான் பார்த்துக்கணும்னு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால நோ சொல்ல முடியல, அதனால அளவுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செலவு செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்காத யாரோ ஒரு நபர், நான் உங்களோட சொந்தக்காரன் தாங்க, நான் அன்னைக்கு உங்களை பார்த்திருக்கேன் அப்படிலாம் வந்து தினமும் என் வீட்டில் கேட்கிறப்போ அவங்களுக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா திரும்ப ஏழ்மையை நோக்கி போவேன். அதுதான் இவர் சோஷியல் டெட் அப்படின்னு சொல்றார். உங்க லைஃப்ல அளவுக்கு அதிகமா நீங்க செலவு பண்ணீங்கன்னா இந்த கடன் அப்படின்றது, இந்த சுமைன்றது உங்களுக்கு அளவுக்கு அதிகமா கிடைக்கும். நம்ம அதிகமா செலவு பண்றதோட ஒரு பக்க விளைவு தான் இது. இப்ப நிறைய பணம் இருக்கிறவங்களால இது செய்ய முடியும். நீங்க பணமே கம்மியா வச்சிருக்கீங்க, கடன் வாங்குறீங்க, அதனால நிறைய பொருட்கள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்க கூட வரவங்க உங்கள்கிட்ட நிறைய கடன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்ப உங்களால கொடுக்க முடியாது. கொடுக்காதப்ப உங்களோட உறவு உடைஞ்சு போறதுக்கானவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும், நான் நிறைய செலவு பண்ணேன்னா இப்படி மறைமுகமான ஒரு விளைவு இருக்கு, அதையும் மனசுல வச்சுதான் ஒவ்வொரு செலவையும் நம்ம பண்ணணும்.
பணத்தை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அது என்ன தெரியுமா? பணம் அப்படின்றது நம்ம வண்டிக்கு போடக்கூடிய பெட்ரோல் மாதிரி. லைஃப்பில் வண்டிக்கு பெட்ரோல் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் வண்டின்றது ஓடும். ஆனால் அது அவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக என் வண்டியை நான் எப்பவுமே பெட்ரோல் பங்குக்கும் வீட்டுக்கு மட்டும்தான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த வண்டியை நான் வாங்காமலே இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன்னா வீட்டுக்கும் வேலைக்கும் தான் போவேன், அந்த பணத்தை செலவழிக்கவே மாட்டேன். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. முக்கியமான ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களை சேமிக்க வைக்கவே முடியலங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது கிடையாது. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் செலவு பண்ண வைக்கவே முடிய மாட்டுதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறவங்கலாம் பணத்தை சேமிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக போவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை செலவழிக்கிறதே இல்லையா. நாசிம் தலீப் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் ரொம்ப மோசமானவங்களா. ஒன்று, பணத்தை எப்போ செலவழிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க. இன்னொருத்தவங்க பணத்தை செலவழிக்கிறத நிறுத்துறது எப்படி அப்படின்னு தெரியாதவங்க. பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு, பணத்தை செலவழிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பு. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஐடென்டிட்டி. பணத்தை நம்மளோட அடையாளமாக எடுத்துக்கிறது. நான் பணத்தை சேமிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது, நான் பணக்காரன், நான் ஏழை அப்படின்னு என்னோட அடையாளத்தை பணத்தை வச்சு சொல்கிறது. நம்மளோட அடையாளம் பணமாக இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் பணக்காரன் ஆகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகவே செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கலைஞனாக போகிறீங்க. நல்ல ஒரு தகப்பனாவோ இல்லை நல்ல ஒரு தாயாவோ நல்ல ஒரு அண்ணனாவோ நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய நபராவோ தான் நீங்கள் ஆகணும். பணம் நம்மளோட ஐடென்டிட்டியாக இருக்க போகிறது இல்லை, அது நம்மளோட டூல். வண்டியில் போடுற பெட்ரோல் தான் ரொம்ப 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 முக்கியம். வண்டி ஓடவே ஓடாது இல்லைன்னா. ஆனால் அது மட்டுமே எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக பெட்ரோல் மட்டுமே வச்சுட்டு வண்டியை பெட்ரோல் பங்குக்கு மட்டுமே ஓட்ட மாட்டேன். அப்போ லைஃப்பில் பணத்தை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னா அடையாளங்களை எப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுன்றதை கற்றுக்கணும். அதுக்கு 2 முக்கியமான டிப்ஸ் இருக்குது. முதல்ல என்னென்னா மென்டல் லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிள். நான் லைஃப்பில் எனக்கு இப்போ என்னெல்லாம் புரியுதோ அதெல்லாம் எடுத்துப்பேன். நாளைக்கே உலகம் மாறுது இல்லை வேற ஒரு விஷயம் புரியுதுன்னா இப்போ நான் நம்பிக்கிட்டு இருக்கதை அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்றதுக்காக லைஃப் லாங் அதை நான் வச்சுக்கவே மாட்டேன். நாளைக்கே மாற்றிடுறீங்களா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அதாவது ரோஷம் சொரணம் இல்லாத மாதிரி தான் நான் நடந்துப்பேன். இன்னைக்கு நான் உனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி பேசுவேன். நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அது தப்புன்னு, உடனடி ஆமாம் தப்பு இல்லை, சரி தூக்கி போடு, வா போலான்னு உங்க கூட நான் வந்துடுவேன். இப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐடென்டிட்டின்னு ஒன்று உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. அது ஃபார்ம் ஆகாதப்போ உங்களால் நல்லா யோசிக்க முடியும், இண்டிபெண்டண்ட்டாக திங்க் பண்ண முடியும். அடுத்த கான்செப்ட் இதுதான், இண்டிபெண்டன்ட் திங்கிங். இண்டிபெண்டன்ட் திங்கிங்னா நான் ஒரு இடத்துல எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றது மற்ற இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாது. இங்கே இவர் இப்படி தான்ப்பா யோசிச்சாரு, அப்போ அவர் மற்ற இடத்துலலாம் இப்படி தான் யோசிப்பாருன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் இண்டிபெண்டண்ட்டாக யோசிக்கல அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு கடவுள் இல்லைங்க அப்படின்னு நான் ஒரு இடத்துல பேசுகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இவர் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாருன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா நான் இண்டிபெண்டண்ட்டாக திங்க் பண்ணல. ஏதோ ஒரு கட்சி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க சொல்லி கொடுத்ததை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒரு இடத்துல கடவுள் இல்லை அப்படின்னு ஏத்திசம் பேசுகிறேன், இன்னொரு இடத்துல நான் பகவத்கீதையில் இதெல்லாம் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல நான் குரான்ல இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்கிறேன், இன்னொரு இடத்துல பைபிளில் இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் பேசும்போது என்ன உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அடுத்து இவர் இதுதான் சொல்லுவாருன்னு யோசிக்க முடியுமா? அடுத்து இந்த புத்தகத்தை மட்டும்தான் இவர் பேசுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நான் இருந்தேன்னா இண்டிபெண்டன்ட் திங்கிங். லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் படிங்க, சரின்னு தோன்றதை எடுத்துக்கோங்க, தவறுன்னு தோன்றதை தூக்கி போட்டுருங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் திங்கிங்கிறது உருவாகும். ஒரே ஒரு குரூப்புக்குள்ளே அடங்கி போய் அது சொல்கிறத மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்க வேண்டிய நிலை வராது. இது பணத்துக்கும் பொருந்தும். பணத்தை செலவழிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு படிப்பை மட்டும் படிக்கக்கூடாது, எப்படி அதை ரசித்து செலவழிக்கிறதுன்றதையும் படிக்கணும். இப்படி எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு திங்கிங் உருவாகும். அதை வச்சு உங்களால் சரியான விஷயத்தை செய்ய முடியும். அங்கே பணம் ஐடென்டிட்டியாக இருக்காது. அங்கே நீங்கள் வண்டியை பெட்ரோல் பங்குக்கு மட்டும் ஓட்ட மாட்டீங்க, எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இதை விட சிறந்த ஒரு அட்வைஸ் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரில. அது என்னென்னா, உங்களோட பட்ஜெட்டுக்கு உட்பட்டு உங்களால் எவ்வளவு வித்தியாசமான செலவுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு செலவையும் நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. அப்படிப்பட்ட செலவுகளை பண்ணும்போது தான் உண்மையாக எது உங்களுக்கு பிடிக்கும், எதில் நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்றதையே கண்டுபிடிப்பீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதில் செலவு பண்ணவே பண்ணாதீங்க. அதில் எவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதில் உங்களோட பட்ஜெட்டுக்கு உட்பட்டு எவ்வளவு வேணுனாலும் நீங்கள் செலவு செஞ்சுக்கலாம். நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோம்னா, இந்த பொருளுக்கு இவ்வளவு தான் செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா என் லைஃப்பில் இந்தந்த பொருட்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அப்போது தேவையில்லாத பல பொருட்களை வாங்குவேன். அப்போ தேவையில்லாத பல பொருட்களில் நான் செலவு செய்வேன். அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச பொருட்களில் இவ்வளவு தான் செலவு பண்ணணும் ஒரு லிமிட்டையும் வச்சுப்பேன். இப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு செருப்பு வாங்க பிடிக்குமா, எனக்கு செருப்புன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 10,000 15,000 என்னோட பட்ஜெட்டில் இருக்குன்னா அதை நான் வாங்கிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு பைக்கே பிடிக்காது, நான் ஏன் 2 லட்சம் கொடுத்து பைக் வாங்கணும்? சொசைட்டியில் எல்லாரும் நீ ஒரு பைக் வச்சு
வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நான் ஏன் பைக் வாங்கணும்? அங்கே நான் பைக்கே வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வெறும் 10,000 ரூபாயை செலவு பண்ணி எனக்கு பிடிச்ச செருப்பு நான் வாங்கிட்டு போறேன். இந்த 10,000ன்றது என் பட்ஜெட்ல இருந்தா மட்டும்தான் நான் இந்த நம்பரை சொல்றேன். செருப்புக்கு 10,000 15,000 அதிகம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பட்ஜெட்ல இருக்கும்போது அது அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்குங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொசைட்டி சொல்லுதுன்றதுக்காக வாங்காதீங்க. இப்போ எனக்கு லைஃப்ல நான் படிச்சதுலயே பெஸ்ட் புக் என்னன்னு சில பேர் கேட்பாங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்கு. என் வாழ்க்கையில நான் படித்ததுலயே நல்ல புத்தகம் இன்னும் நான் படிக்காத ஏதோ ஒரு புத்தகம் தான். நானும் அந்த புத்தகத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். என் லைஃப்ல நான் படிக்க போற ரொம்ப பெஸ்ட் புக் என்னவா இருக்கும்? அது என்னன்னு இது வரைக்கும் நான் படிச்சு முடிக்கல. இதுக்கப்புறம் தான் நான் படிக்க போறேன். அந்த புத்தகத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் நிறைய புத்தகம் படிக்கணும். நிறைய புத்தகம் படிக்கணும்னா இந்த மாதிரி புத்தகம் தான் படிக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் வச்சுக்க கூடாது. எந்த புத்தகம்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் ஒன்று படிக்கும் போது பாதியிலேயே எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த புத்தகத்துக்கு போகவும் தெரியணும். இப்படி நிறைய புத்தகம் படிக்கும் போது தான் என் வாழ்க்கையில் உண்மையாக நல்ல புத்தகம் எது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதை என்னால் படிக்கவும் முடியும். லைஃப்ல பணமும் இப்படிதான். எல்லா விஷயத்திலையும் செலவு பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்று பிடிக்கலையா ரூத்லெஸ்ஸா இதுக்கப்புறம் அதை நான் செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சிருங்க. பிடிச்ச விஷயத்தை அப்படியே பத்திரப்படுத்திக்கோங்க. அதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க பட்ஜெட்ல இருக்கிற அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி தொடர்ந்து புதுசா நீங்க நிறைய செலவு பண்ணாதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு இன்டர்நேஷனலா ட்ரிப் போறது பிடிக்கும். சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் பிடிக்கும். டிவி பார்க்க தான் பிடிக்கும். சிலருக்கு நிறைய செருப்பு வாங்குறது பிடிக்கும். சிலருக்கு நிறைய சைக்கிள் வாங்குறது பிடிக்கும். சிலருக்கு சும்மா ஏதாவது ரேண்டமான பொருட்கள் சின்ன சின்ன கீ செயின் மாதிரி வாங்குறது பிடிக்கும். எது பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்க வாங்கி பார்க்கணும். அதனால பட்ஜெட் வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட்குள்ள நிறைய புது செலவுகள் பண்ணி பாருங்க. இப்படி செலவுகள் பண்ணி புது பொருட்கள் வாங்கும்போது தான் உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது நீங்க கண்டுபிடிப்பீங்க. நீங்க யாரு, உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றதும் வெளியே வரும். இது ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ். தொடர்ந்து புதுசா நிறைய ட்ரை பண்ணுங்க. பிடிக்காத விஷயத்தை அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணாம அப்படியே தூக்கி போடவும் கத்துக்கோங்க. செலவு பண்ணுறதுல நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அது என்ன தெரியுமா? இப்போ பொதுவாக ஒரு வீடு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா வீடு வாங்கணுமா வேணாமான்னு கேட்டால் எப்பவுமே வேணான்ற பதில் தான் வரும். ஏன்னா எப்படி வீடு வாங்கணுமா வேணாமான்ற கணக்கை போடுறேன்? ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. வீட்டோட விலை என்ன அப்படின்னு எழுதுங்க. அது எவ்வளவு அப்ரிஷியேட் ஆக போகுது அடுத்த 20 வருஷத்தில் அப்படின்றத எழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை அப்படியே நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு வரும் அப்படின்றத எழுதுங்க. அதோட சிஏஜிஆர் என்னன்னு எழுதுங்க. அடுத்த 20 வருஷத்துல அது எப்படி மாறும்னு எழுதுங்க. இப்போ நீங்க ரெண்டுக்கு ஒரு வீட்ல இருந்து எவ்வளவு ரெண்ட் கொடுப்பீங்கன்னு எழுதுங்க. அந்த ரெண்டுக்கும் இப்ப கட்ட போற இஎம்ஐக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ண வரேன்னு எழுதுங்க அப்படின்னு ஏதேதோ சொல்லுவேன். ஆனா இப்படிலாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்போ ஒரு வீடு வாங்கணுமா வேணாமான்ற முடிவை எப்படி எடுக்கணும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த வீட்டுல நானும் என்னோட மனைவியும் எவ்வளவு சந்தோஷமா வாழ போறோம். வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் அழகா இருக்கு. அங்க நாங்க ஈவினிங் நேரத்தில் ஒரு சேரை போட்டுட்டு உட்காந்து கதை பேசுவோமே. என்னோட குழந்தைகள் உள்ள ஓடி ஆடி விளையாடுவாங்களே. பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு, ஈஸியா போயிட்டு வந்துருவாங்களே. சுத்தி நிறைய மனுஷங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்களே. குழந்தைங்க அந்த வீட்டில் எப்படிப்பட்ட ஞாபகத்தை வளர்த்துப்பாங்க. இப்படி பல விஷயம் இருக்கு. அப்போ பண்ணக்கூடிய செலவு எதுவுமே வெறும் எண்களால் மட்டும் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. இங்க அதை தாண்டி நம்மளோட எமோஷனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம செலவு அப்படின்றது வெறும் லாபத்துக்காக மட்டும் பண்றது கிடையாது. நம்ம செலவு பண்றதே வாழ்க்கையில நகர்ந்து போறதுக்காகவும், வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுக்காகவும், வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிறதுக்காகவும், வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி அமைச்சுக்கிறதுக்காகவும் தான் செலவு பண்றோம். அங்க ப்ராஃபிட்டா லாஸா அப்படிலாம் கணக்கு போட்டு மட்டும் முடிவெடுத்தோம்னா சில சமயம் சந்தோஷமும் எமோஷனும் நம்ம கிடைக்காம போயிடலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்பவுமே முடிவெடுக்க தெரியணும். அதுக்காக வெறும் எமோஷனை மட்டுமே மைண்ட்ல வச்சு கையில காசே இல்லாம முழுமையா இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு வீடு எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ கணக்கு போடவும் தெரியணும், எமோஷனை மதிக்கவும் தெரியணும். இது ரெண்டுத்தையும் மதிச்சு எப்போ ஒரு செலவு பண்றோமோ அங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. அப்ப லாஜிக்கலா அடுத்த தடவை எந்த செலவு பண்ணாலும் ரெண்டு பகுதிக்கிட்டையும் கொஞ்சம் பேசுங்க. உங்க மனசுக்கிட்டையும் பேசுங்க, மூளைக்கிட்டையும் பேசுங்க. ரெண்டும் ஒரு இடத்துல வந்து அக்ரி ஆகும். அந்த இடத்துல செலவு பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஃபைனலாக பணத்தை நம்ம எப்படி செலவு செய்யணும், பணத்தை நீங்கள் எப்படி செலவு செய்யணும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. அப்போ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு என்ன செய்யணுன்ற கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வியே கேட்கலாம். அதாவது தோற்று போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டு கண்டுபிடிச்சிட்டா அதை செய்யாமல் இருந்தாலே வெற்றி அடைய முடியும். அப்போ இந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளினில் என்னெல்லாம் செஞ்சால் நான் தோற்று போயிடுவேன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை செய்யாமல் இருங்க. முதல்ல
உங்களை விட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கள பாருங்க. அவங்கள மாதிரி நான் ஆயிட்டேன்னா நான் சந்தோஷமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை மொத்தமாக செலவு பண்ணியே தீரணும். அப்படி செலவு பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே உங்க பாஸ் கிட்டயோ உங்க பிசினஸ் கிட்டயோ உங்களோட கம்பெனி கிட்டயோ பேங்க் கிட்டயோ நீங்க டிபெண்டாவே இருக்கலாம். இல்ல பணத்தை எப்பவுமே உங்களோட ஐடென்டிட்டியா வச்சுக்கோங்க. பணம் தான் லைஃப்ல முக்கியம், பணத்தை துரத்துக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அதை ஐடென்டிட்டியா மாத்திக்கோங்க. உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட பணம் இல்லை அதுதான் காரணம் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா லைஃப்ல என்கிட்ட இருக்கிற பிரச்சனை எதையும் பணத்தால தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. பணம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்க வாழ்க்கையில சுதந்திரத்தை மொத்தமா தூக்கி போட்டுட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஓடுங்க. அடுத்தவங்க எப்ப என்ன மதிப்பாங்கன்னு பார்த்துட்டு சுதந்திரத்தை தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு அடிமையாவே இருங்க. பணத்தை சேவ் பண்ணணும் ஓடிக்கிட்டே இருங்க. பணத்தை சம்பாதிச்சு சேவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சின்ன பொருள் எதையுமே வாங்கிக்காதீங்க. உங்க குடும்பத்துக்கும் அப்படி நீங்க கட்டாயம் வாங்கி கொடுத்துடவே கூடாது. எப்பவுமே சேவ் பண்ணணும். பணத்தை செலவு பண்றப்போ ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயத்துக்காக பணத்தை சேமிக்கணும். யாராவது சின்ன சின்ன பொருள் செலவு பண்ணப்பா அப்பதான் லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா கூட சேமிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம், அதனால நான் சேமிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பணத்தை சேமிக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்க கூடாது, நீங்களும் எந்த பொருளும் வாங்கி சந்தோஷப்படவே கூடாது. உங்களை எப்பவுமே உங்க கூட இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் இது வச்சிருக்காரு நான் இது வச்சில்ல, அவர் இப்படி சம்பாதிக்கிறாரு நான் இப்படி சம்பாதிக்கல அப்படின்னு தொடர்ந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு மறைமுகமான நிறைய செலவுகள் இருக்கு. குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது, நம்ம குழந்தைகள் கூட நேரம் செலவழிக்க முடியாது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருங்க. லைஃப்ல பணம் சார் முடிவு எடுக்கிறப்போ வெறும் மேத்தமெட்டிக்ஸை மட்டும் பயன்படுத்துங்க. உங்களோட எமோஷனுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு சிறந்த நபர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை வளர்த்துக்கோங்க. நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேனோ அதுதான் என்னோட செல்ஃப் ஒர்த், என்னோட நெட் ஒர்த் தான் என் செல்ஃப் ஒர்த் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலே நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க. லைஃப்ல எப்பவுமே அதிகமா யார் சம்பாதிச்சிருக்காரோ அவர் ஐடியாலஜியா வச்சுக்கோங்க. அவர் மேல ஆங்கர் செட் பண்ணிக்கோங்க. அவரை மாதிரி நான் இல்லைன்னா நான் லைஃப்ல மோசம் அப்படின்ற முடிவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு உயர்வு அடையுதோ, சம்பளம் எவ்வளவு வளர்ந்துகிட்டே வருதோ அதை விட அதிகமா உங்களோட தேவைகளையும் எக்ஸ்பெக்டேஷனையும் வளர்த்துக்கிட்டே வாங்க. நீங்க ஆசைப்படுற விஷயத்துக்காக உங்களுக்கு தேவையான விஷயத்தை தினம் தினம் தியாகம் பண்ணுங்க. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்றதுக்காக எனக்கு தேவையான குடும்பத்தை தியாகம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லா பதிலும் தெரியும்னு கான்ஃபிடென்ட்டா இருங்க. எனக்கு பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும், பணம்னா என்னன்னு தெரியும், செலவுனா என்னன்னு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், அடுத்தவங்க சொல்றதை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுல இருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஃபைனான்சியலி நாசமா போறது எப்படி அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க என்ன செய்யணுன்றதை நீங்களாவே கண்டுபிடிச்சிப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த புக்ல இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் வேற சாப்டர்ல கவர் பண்ணதுனால அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, முழுமையா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.